என் தங்கப்பிள்ளையே, சித்திரை விஷு நாளில் என் பிள்ளைக்கு மங்கள செய்தியினை உன் வராகி அம்மா நான் கொண்டு ஓடோடி வந்திருக்கின்றேன். என் தங்கமே, அம்மா கொண்டு வந்த மங்கள பொருட்களை எல்லாம் நீ தொட்டு விட்டாயல்லவா? சர்வ நிச்சயமாக உன் இல்லத்தில் மங்களகரமான நிகழ்வொன்று நடந்தே தீரும். என் தங்கமே, இன்று நிச்சயமாக யாரிடம் இருந்தாவது நீ உன் கைகளில் மங்கள பொருட்களை பெற்றுக்கொள்வாய். எதிர்பாராத நேரத்தில் அது உனக்கு நிச்சயமாக கிடைக்கும். இன்று தமிழ் வருட பிறப்பு நாளில் சித்திரை விஷு அன்று என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் சர்வ நிச்சயமாக மனதிற்குள் நம்பிக்கை கிடைக்கும் விதமாக ஏதாவது ஒரு செயல் நடந்தே தீரும். என் தங்கமே, மங்கள செய்தியினை உன் அம்மா என் மூலமாக நீ கேட்கின்றாயல்லவா? அப்படியானால் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கப் போகின்றது என்றுதானே அர்த்தம். என் குழந்தைக்கு ஏதேனும் சந்தேகம் இருக்கும் பட்சத்தில் நடந்த பிறகு இந்த அம்மாவினுடைய சக்தி என்னவென்பதை சர்வ நிச்சயமாக நீ உணர்ந்து கொள்வாய். என் பிள்ளையே, இந்த வாழ்க்கையில் நீ முழுவதுமாக கஷ்டத்தில் இருந்து விட்டதாக எண்ணி வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாய். அப்படியானால் மற்ற நேரங்களில் எல்லாம் நீ அனுபவித்த சந்தோஷத்தை எங்கு கொண்டு சேர்ப்பது? என் தங்கமே, உனக்கான சந்தோஷத்தையும் இந்த அம்மா உன் வாழ்க்கையில் நிரம்ப கொடுத்திருக்கின்றேன். அதையும் நீ முழுமையாக அனுபவித்து கொண்டிருக்கின்றாய் என்பதை மறந்து விடாதே. எல்லாமே வாழ்க்கையில் ஒரே நேரத்தில் கிடைப்பதில்லை. ஒன்று கிடைத்தால் மற்றொன்று உன்னை விட்டு செல்லும். அப்படியானால் சந்தோஷம் உன்னை தேடி வரும் பொழுது இந்த கஷ்டங்கள் எல்லாம் உன்னை விட்டு தானாக விலகிச் செல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் தங்கமே, இன்று இந்த தாயானவள் கஷ்டங்கள், கவலைகள், துன்பங்கள் என்று எதை பற்றியும் உனக்கு ஞாபகப்படுத்த விரும்பவில்லை. நான் சொல்லியதை நீ ஒரு கதையாக மட்டுமே எடுத்து கொள்ள வேண்டும். மற்றபடி என் பிள்ளை இன்று சந்தோஷத்தை மட்டும்தான் நீ முழுமையாக உணர வேண்டும். உன் வாயிலிருந்து கூட இந்த வார்த்தைகளை இன்று நான் கேட்பதற்கு விரும்பவில்லை. என் தங்கமே, நீ என்னாலும் என் முன்னால் எதிர்பார்த்து நின்று கொண்டிருக்கின்ற விஷயங்கள், இந்த தாயானவள் என்னிடத்தில் கேட்கின்ற விஷயங்கள், இவை எல்லாவற்றையுமே உன் வாழ்க்கையில் ஒரு நாள் நான் சர்வ நிச்சயமாக நிறைவேற்றி கொடுப்பேன் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் உனக்கு இதுவரை கிடையாது. அப்படி உனக்கு சந்தேகம் இருந்திருந்தால் நிச்சயமாக மீண்டும் மீண்டும் என் முன்னால் வந்து நீ நின்று கொண்டிருக்க மாட்டாய். என் குழந்தைக்கு சந்தேகம் இல்லை என்பதனாலும் இந்த தாயானவளின் மீது நம்பிக்கை அதிகமாக இருப்பதனாலும் தான் நீ என்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றாய் என்பதை நான் நன்கு உணர்வேன். அந்த நம்பிக்கைக்கு பலன்தானே அம்மாவின் வாக்கினை தினமும் கேட்கின்ற பாக்கியம் உனக்கு கிடைக்கின்றது. இந்த அம்மா உன் வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்களை ஏற்படுத்தி தந்து கொண்டிருக்கின்றேன். பல மாற்றங்களையும் வாழ்க்கையில் நீ காண்கின்றாய். பல திருப்பங்களை எதிர்பாராத நேரத்தில் என் பிள்ளை நீ சந்திக்கின்றாய். இப்படி ஒவ்வொன்றும் நடந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் மங்கள நிகழ்வு நடக்குமா நடக்காதா என்ற சந்தேகம் என் பிள்ளைக்கு தேவையில்லை. சர்வ நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நல்லது நடந்தே தீரும். நீ ஒரு விஷயத்தில் எடுத்து வைத்திருக்கின்ற உன்னுடைய முதல் அடி தோல்வியை தழுவியது, மிக பெரிய சறுக்களை கொடுத்தது. ஆனால் சில காலம் தாழ்த்தி நீ மீண்டும் அந்த விஷயத்திற்காக எடுத்து வைத்த அடுத்த அடியானது உன் வாழ்க்கையை மீண்டும் உன் கைகளிலேயே கொடுத்தது. அது இப்பொழுது உன்னை மனமகிழ வைக்க காத்து கொண்டிருக்கின்றது. என் பிள்ளை, எது உனக்கு சந்தோஷத்தை தருமோ, எது உனக்கு மன நிம்மதியை தருமோ அதை பற்றி மட்டுமே நீ சிந்தித்து கொண்டிரு. அதை பற்றி மட்டுமே நீ யோசித்து கொண்டிரு. மற்றதை எல்லாம் பற்றி நீ சிந்திக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. தேவையில்லாத விஷயங்களை பற்றியெல்லாம் யோசித்து யோசித்து உன்னை நீ வருத்தி கொள்ளவும் கூடாது. என் தங்கமே, இன்று நீ சந்திக்கின்ற ஒருவரின் கையிலிருந்து நீ திருநீரையோ குங்குமத்தையோ சர்வ நிச்சயமாக பெறுவாய். அது உன் நெற்றியில் மணக்கும் பொழுது உன்னுடைய மனதிற்குள் மிக பெரிய தெளிவு பிறக்கும். எந்த விஷயத்தையோ நோக்கி மனது அலைபாய்ந்து கொண்டிருந்த பொழுது
இந்த விஷயம் நம் கைகளில் கிடைத்ததனால் நம் மனது அப்படியே சாந்தமாகி விட்டது என்று என் பிள்ளை நீயே உணரத்தான் போகின்றாய். என் தங்கமே, எத்தனை நாள்தான் இந்த வாழ்க்கையும் இப்படியே சென்றுவிடும் என்று நீ நினைத்து விட்டாய். என்றேனும் ஒரு நாள் அது மாற்றத்தை கொடுத்து விட வேண்டுமல்லவா? மற்றவர்களிடத்தில் எல்லாம் மங்கள செய்தி வரும் பொழுது உன்னிடத்திலிருந்து மட்டும் மங்கள செய்தி வரவில்லையே, மங்களகரமான நிகழ்வு நடக்கவில்லையே என்று நீ வேதனைப்பட்டு கொண்டிருந்த உன்னுடைய அந்த வேதனையை நான் போக்கி தருவதோடு மட்டுமல்லாமல் என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் நல்ல விஷயத்தை நான் நடத்தி கொடுக்க போகின்றேன். என் மீது நீ வைத்திருக்கின்ற அன்பிற்கு கைமாறாக இந்த வராகி என்ன செய்ய போகின்றாள் தெரியுமா? என் குழந்தைக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்க போகின்றேன். என் தங்கமே, இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கவிருக்கின்ற அற்புதமான விஷயங்களுள் இதுவும் ஒன்று. இந்த நேரத்தை என் பிள்ளை தவற விட்டுவிடக்கூடாது என்பதனால்தான் இந்த நல்ல நாளில் அதை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கின்றேன். மங்களகரமான பொருட்களை எல்லாம் காண்பதே ஒரு வரம். அதுவும் இந்த நாளில் அதை நான் உன் கண்களில் கொண்டு வந்து காண்பித்திருக்கின்றேன். ஒருவேளை என் பிள்ளை நீ நினைக்கலாம், அம்மா நீ சொன்னது போல குங்குமம் யாரும் எனக்கு தரவில்லை, திருநீரை யாரும் என் கண்களில் காட்டவில்லை, யாரையும் நான் இன்று புதிதாக காணவில்லை என்று நீ சொல்வாயானால் என் தங்கமே, ஒரு விஷயம் நீ தெளிவாக உணர வேண்டும். அவர்கள் காட்டவில்லை என்றால் என்ன? உன் தாயானவள் நான் தான் உன் முன்னால் வைத்திருக்கின்றேனே, நான் தான் உனக்கு எழுதியே கொண்டு வந்திருக்கின்றேனே. உனக்காக கொண்டு வந்ததை நீ பார்த்து விட்டாயல்லவா? அதுவே போதும். கிடைத்தவர்களுக்கு மனமகிழ்ச்சி, கிடைக்காதவர்களுக்கு இன்னமும் மகிழ்ச்சி. உன் தாயானவள் நான் கொண்டு வந்தது. இரண்டையும் பெற்றவர்களுக்கு வாழ்க்கையில் எல்லாமே சிறப்பானதாக நடக்கப் போகின்றது. அவர்கள் எதிர்பாராத திருப்பங்கள், எதிர்பாராத மகிழ்ச்சி எல்லாம் ஒரு சேர வந்து சேரப்போகின்றது. எல்லோருக்கும் வாழ்க்கையில் கிடைத்து விடாத நிகழ்வுகள் எல்லாம் அவர்களுக்கு நடக்கப் போகின்றது. என் தங்கமே, இந்த வாழ்க்கையில் நீ பட்ட அத்தனை கஷ்டங்களுக்கும் உனக்கு நல்ல தீர்வு கிடைக்கப் போகின்றது. சந்தோஷத்தை வாழ்க்கையில் என் பிள்ளை நீ முழுமையாக அனுபவிக்கத்தான் போகின்றாய். என் தங்கமே, யாரொருவர் உன் வாழ்க்கையில் உனக்கு உறுதுணையாக இருப்பதாக வாக்குறுதி கொடுத்தார்களோ அவர்களை இப்பொழுது உன்னால் சரியாக நம்ப முடியவில்லை. சந்தேகம் என்ற ஒன்று உன் மனதிற்குள் வந்துவிட்டது. என் தங்கமே, எல்லாவற்றிற்கும் ஒரு முற்றுப்புள்ளி இருக்கின்றது. அந்த முற்றுப்புள்ளியை யார் வைக்க வேண்டும் தெரியுமா? உன்னுடைய மனதுதான் வைக்க வேண்டும். அது எப்படி என்றால், என் தங்கமே, நீ ஒரு உண்மையான அன்பின் மீது சந்தேகப்படுகிறாய் என்றால் அந்த அன்பு அதை நிரூபிக்க போராடும். இல்லாத பட்சத்தில் ஒரு பொய்யான அன்பிடத்தில்தான் நீ இப்பொழுது வெறுப்பை காட்டுகிறாய் என்றால் அது தனக்கு சந்தோஷம் என்று நினைத்துவிட்டு விலகி சென்று கொண்டே இருக்கும் என்பதை வைத்து நீ புரிந்து கொள்ளலாம் அவர்கள் எப்பேற்பட்ட மனநிலையில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று. இவர்களை நினைத்து நாம் வேதனைப்படலாமா என்று. என் குழந்தையே, எல்லாவற்றிற்குமே அதை பெறுவதற்கு உரிய தகுதி வேண்டும். தகுதி என்பது வசதி வாய்ப்புகளையோ ஒருவரினுடைய அழகையோ அறிவையோ சார்ந்தது கிடையாது. என் பிள்ளையே, ஒருவரினுடைய உண்மை தன்மையை பொறுத்தது. உண்மையாக இருக்கின்றவர்கள், வாழ்க்கையில் நேர்மையாக இருக்கின்றவர்களை ஒரு நாளும் தெரிந்தும் தெரியாமலும் காயப்படுத்திவிடக் கூடாது என்பதனை என் பிள்ளை நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை விஷயங்கள் தெரியாமல் உன்னை யாரேனும் காயப்படுத்தி விட்டார்கள் என்றால் என் பிள்ளை அதை நீ பெரிதாக எடுத்து கொள்ளாமல் அவர்களுக்கு தெய்வம் ஏதோ ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்க முயற்சி செய்து கொண்டிருக்கின்றது என்று நினைத்து நீ விட்டு விலகி சென்று விட வேண்டும். எல்லா செயல்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு சர்வ நிச்சயமாக நல்ல விஷயத்தை கொண்டு வந்து கொடுக்கத்தான் போகின்றது. உன்னுடைய நம்பிக்கைக்கு பலன் கிடைக்கத்தான் போகின்றது. ஒருவேளை என் பிள்ளைக்கு ஏதேனும் விஷயங்களில் அவநம்பிக்கை இருக்கும் பட்சத்தில், நடக்குமா நடக்காதா என்ற சந்தேகம் இருக்கும் பட்சத்தில் அவையெல்லாம் உன் வாழ்க்கையில் சர்வ நிச்சயமாக நடக்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ளத்தான் போகின்றாய்.
என் தங்கமே, எல்லா விதமான சூழ்நிலைகளிலுமிருந்து என் பிள்ளை மீண்டு வரத்தான் போகின்றாய். நான் உன்னை மீட்டெடுக்காமல் விட்டுவிட மாட்டேன். இந்த வராகி யார் என்பதனை உன் வாழ்க்கையில் நீ காணத்தான் போகின்றாய். பல நாள் என்னை வணங்கியவர்களுக்கு இப்பொழுதுதான் பலன் கிடைத்து கொண்டிருக்கின்றது. உனக்கும் அதுபோல் பலன் கிடைக்கும். மங்கள நிகழ்வு நடப்பது உறுதி. வராகி தருகின்ற சத்தியம். மங்களகரமாக எந்நாளும் என் பிள்ளை மன மகிழ்ச்சியோடு இருந்து கொண்டிரு. நடப்பது எல்லாம் உன் வாழ்க்கையில் சாத்தியமான விஷயங்கள் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். என் தங்க பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.